மாணவர்களே, கணக்கு இனி ரொம்ப ஈஸி நமக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 இந்த கணித எண்கள் தமிழ் எழுத்துக்கள்ல இருந்துதான் உருவாகி இருக்கு. க உ ந ச ரு ச ஏ அ கு இந்த தமிழ் எழுத்துக்கள் கணித எண்கள் உருவாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. இந்த தமிழ் எண்களை நினைவுல வைத்துக்கொள்ள நான் ஒரு எளிமையான வாக்கியம் உங்களுக்கு சொல்லித் தர போறேன். கூட சேர்ந்து சொல்றீங்களா? கடலை உருண்டையை நன்றாக சப்பி ருசிச்சு சாப்பிட்டால் என்ன அருமை கூறு. இந்த வாக்கியத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உள்ள முதல் எழுத்துக்கள் நமக்கு தமிழ் எண்களை ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்க உதவியா இருக்கும். இப்ப தமிழ் எண்களை பத்தி நான் சொல்லிட்டேன். கணித எண்களை பத்தி நம்ம டீச்சர் சொல்லி தர போறாங்க. கவனிக்கலாமா? நமக்கு கண்கள் எவ்வளவு முக்கியம் இல்லையா? நம்ம எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்மளோட கண்கள் தான் பயன்படுது. அதே மாதிரி கணக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு எண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அந்த எண்களை பற்றி நாம பார்க்க போறோம். 1 1 1 2 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 இப்ப நம்ம பார்த்தது எண் உரு. அந்த எண் எப்படி இருக்குன்னு இப்ப எல்லாரும் பார்த்துக்கிட்டீங்க இல்லையா? இப்ப இதுக்கான எண்ணிக்கையை நாம பார்க்க போறோம். என்ன? முதல்ல 1 1 இதான் 1. அடுத்தது 2. இப்ப 2 குச்சிகளை எடுக்கணும். 1 2. அடுத்தது 3. அப்ப 3 குச்சிகள் எடுக்கணும். 1 2 3 3 குச்சிகள் இருக்கா? அடுத்தது 4. 1 2 3 4 4 குச்சிகள் எடுத்துட்டோம். அடுத்தது 5. 1 2 3 4 5 5 குச்சிகள். அடுத்தது 6. 1 2 3 4 5 6 6 குச்சிகள் எடுத்தாச்சு. அடுத்தது 7. 1 2 3 4 5 6 7 7 குச்சிகளை எடுத்துட்டோம். அடுத்தது 8. 1 2 3 4 5 6 7 8. அடுத்தது 9. 1 2 3 4 5 6 7 8 9 9 குச்சிகளை எடுத்தாச்சு. இப்போ எண் உருவம் எண்ணிக்கையை நீங்க பாத்துட்டீங்க இல்லையா? இப்போ நீங்களே பொருத்தணும். நான் எண் உருவ நான் வைப்பேன். நீங்க என்ன செய்யணும்? எண்ணிக்கை எத்தனை எண்ணு இருக்கோ அதுக்கான எண்ணிக்கை எடுத்து வைக்கணும். நீ எடுமா, இதுல வைக்கணும். இந்த கப்ல என்ன சொல்லு? 1. இங்க எத்தனை குச்சி வச்சிருக்காவ? 1. சரியா வச்சுட்டா. சரி, நீ வை பாப்போம். இது என்ன எண்ணூறு? 3. 3 வை பாப்போம். இதுல 3 குச்சிகளை வை. இதுல ரொம்ப சரியா வச்சுட்டா. 1 2 3 குச்சிகளை சரியா வச்சுட்டா. இது இன்னொன்னு வச்சு பார்க்கலாமா? ரைட்டா வைக்கிறாளான்னு. இது என்ன எண்ணூறு? 5. நீ வை பாப்போம். சொல்லு. 1 2 3 4 5. 5 குச்சிகளை மிக சரியா வச்சுட்டா. குழந்தைங்களே வணக்கம். இப்போ விளையாட்டு விளையாடலாமா? சரி, ஓகே. இங்க எத்தனை என்ன இருக்கு பாருங்க. டீ கப்ல என்ன இருக்கு? மண் இருக்கு. இங்க என் கையில என்ன இருக்கு பாருங்க? ஐஸ் குச்சி இருக்கு. இப்போ அந்த ஐஸ் குச்சி உங்களுக்கு கொடுப்பேன்.
உங்க டீ கப்ல என்ன எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஐஸ் குச்சை வைக்கணும். ஓகே, நீங்க எடுங்க. என்ன எண்ணெய் இருக்கல்ல அந்தாங்க. ஓகே, நீங்க அடுத்த கப்பு எடுங்க. இந்தாங்க. நீங்க எடுங்க. அடுத்த கப் பாருங்க. நீங்க அத்தை எடுங்க. என்ன அப்ப இருந்தாங்க கல்ல கொஞ்சம். நீங்க அத்தை எடுங்க. ஓகே, நீங்க அத்தைன்னு சொல்லுங்க. ஓகே, விக்ரம் நீங்க அத்தைன்னு சொல்லுங்க. என்ன எடுத்துங்க. ஓகே, அருமை அருமை அருமையா விளையாடுறீங்களா நீங்க. ஓகே ஜானி, அத்தை என்னது என்னங்க எடுத்துங்க. கடைசியா கப்பு இருக்கு. விக்ரம் நீங்க என்ன பாருங்க. ஓகே, எடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓ, எல்லா குச்சி வச்சாச்சா? ஐயோ, நான் மறந்துட்டேனே. இங்க ஒரு கப்பு இருக்கு. இந்த கப்புக்கு ஐஸ் குச்சி வைங்க. ஐஸ் குச்சி இல்லையா? அப்ப இது எப்படி ஐஸ் குச்சி வைக்க முடியாதா? ஏன் அப்ப ஐஸ் குச்சி எங்க போறது அப்ப? ஓஹோ, அப்ப இதான் பூஜ்ஜியம். இது பூஜ்ஜியம். பூஜ்ஜியம்னா என்ன? ஒன்றும் இல்லை. பூஜ்ஜியம்னா என்ன? ஒன்றும் இல்லை. இப்ப இங்க எல்லாத்தையும் நம்ம ஐஸ் குச்சி வச்சோம். இதுக்கு ஏன் ஐஸ் குச்சி வைக்கல? ஒண்ணும் இல்லை. பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இல்லை. பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இல்லை. இங்க ஐஸ் குச்சி இருக்கா வைக்கிறதுக்கு? ஐஸ் குச்சி இல்லை. அப்ப பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இல்லை. பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இல்லை. அப்ப ஐஸ் குச்சி வைக்கணுமா? வைக்க கூடாது. ஓகே, வெரி குட். இப்ப விக்ரம் நீங்க எந்தெந்த கப்புல ஐஸ் குச்சி வச்சீங்க அதுக்கு முன்னாடி வாங்கி பார்க்கலாம். சொல்லுங்க. 1 3 5 7 9. ஓகே, அருமை அருமை. அப்ப நீங்க வச்சது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 2 4 6 8. ஓகே ஓகே, அருமை 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 அருமை. நல்லா சூப்பரா பண்ணீங்க குழந்தைங்களே. இப்ப நம்ம விளையாட போறோம். இங்க பாருங்க, சாட்ல என்ன படம் இருக்கு பாருங்க. கம்பளி பூச்சா? சரி, கம்பளி பூச்சி உடம்பு எல்லாமே எழுதி இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? எண்கள். எண்கள் படிங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. அருமை அருமை அருமை. இப்ப இங்க பாருங்க, இது என்னது? டீ கப்ல என்ன எழுதி இருக்கு? எண்கள். இப்ப என்ன விளையாட்டுனா, இந்த டீ கப்ல இருக்க எண்களை எடுத்து கம்பளி பூச்சி இருக்க எண்களை நீங்க பொருத்தணும். இப்ப 2 சார்ட் வச்சிருக்கேன்னா யார் 2 பேர்ல வேகமா செய்ய போறீங்கன்னு பாக்கணும். இப்ப போட்டி ஆரம்பிக்கலாமா? ரெடியா? போட்டிக்கு ரெடியா? நீங்க சொல்லுவேன், ரெடி சொல்லுவேன், நீங்க ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? ரெடி. வேகமா யார் பொறுத்தனா பாக்கணும். யார் வேகம் பொறுத்த போறா? கதிரா ஜெயஸ்ரீயா? யார் வேகம் பொறுத்துறா? ஐயோ, கதி சீக்கிரம் முடிச்சிட்டான். ஜெயஸ்ரீ சீக்கிரம். கதிரா வேகமா முடிச்சிட்டா. கை கொடுங்க. நீங்க தான் வேகமா முடிச்சீங்க. சரி, நீங்களும் வேகமா முடிச்சீங்க. கை கொடுக்கணும். அருமை அருமை. புரியுங்க. இந்த விளையாட்டு என்ன கத்துக்கிட்டீங்க? எண்களை பொறுத்த கத்துக்கிட்டீங்க. எண்களை பொறுத்த கத்துக்கிட்டீங்க. அருமை. மாணவர்களே, எண் உருக்களுக்கு ஏற்ற எண் பெயரை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். எண் உருக்களுக்கு ஏற்ற எண் பெயரை எவ்வாறு எழுத வேண்டும் என்று இப்பொழுது காண்போம்.
இது 0. இது 1. இது 2. இது 3. இது 4. இது 5. இது 6. இது 7. இது 8. இது 9. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100. இது என்னது? துப்பாக்கி. இந்த துப்பாக்கி வந்து நம்ம என்ன வச்சுட்டு என்ன பண்றப்ப ஒரு எண் விளையாட்டு விளையாட போறோம். இந்த போர்டுல நம்பர் எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு? 1ல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் முடிச்சிருக்கு? 20 வரைக்கும் முடிச்சிருக்கு. நீங்களா 2ஆம் வகுப்பு தானே, அதனால 20 நம்பர் தான் நாங்கள் உங்களுக்கு எழுதி போட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ துப்பாக்கியை உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த துப்பாக்கி வச்சு சுடணும். சுடும்போது இந்த தோட்டா எந்த நம்பரில் போய் எந்த எண் மேலே விழுதோ அந்த எண்ணை நீங்கள் சொன்னீங்கன்னா என்னது உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆரம்பிக்கலாம் விளையாட்டு. இந்தாங்க.
நேரா நீ சுருங்க பார்க்கும். ஃப்ரெண்ட்ஸில் வாங்க, இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸில் வாங்க. சுருங்க அழகா. வெரி குட். எந்த என்னது? வெரி குட். கிளாப் பண்ணு. இன்னொரு தொண்டை கொடுமா நீங்கள் கண்ணு. நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணணும்? அழகா அழகா நம்பரில் சுடணும். சுடுங்க பார்க்கும். வெரி குட். எந்த என்னது? வெரி குட். கிளாப் பண்ணு. அடுத்து வாங்க. டக்குன்னு வரணும் அடுத்தது. வெரி குட். கம். நீங்கள் சுடுங்க பார்க்கும். அழகாக சுடணும் வச்சுட்டு பார்க்கும். வெரி குட். எந்த நம்பர் இது? 13. வெரி குட். அடுத்து வாங்க. இன்னும் யாராவது சுடாமல் இருக்கீங்களா? கிளாப் பண்ணு. நீங்கள் இன்னும் சுடலை நீங்கள்? சரி கம். குழந்தைகளே, இப்போ நம்ம ஒரு டான்ஸ் ஆட போகிறோம். உங்களுக்கு டான்ஸ் ஆடினா விருப்பமா? உங்களுக்கு செய்து வைங்க. டான்ஸ் ஆட விருப்பமா உங்களுக்கு? இப்போ எதை பற்றி டான்ஸ் ஆட போகிறோம்னா, நம்ம எண்கள் பற்றி டான்ஸ் ஆட போகிறோம். எண்கள் பற்றி டான்ஸ் ஆட போகிறோம். ஆடலாமா? ரெடியா? ஓகே. 1 என்று சொல்லும் போது ஒன்றாய் சேர்ந்து நிற்கணும். நாம் ஒன்றாய் சேர்ந்து நிற்கணும். ஓகே. 2 என்று சொல்லும் போது 2 கையை தட்டணும். நாம் 2 கையை தட்டணும். 3 என்று சொல்லும் போது மூக்கை தொட்டு நிற்கணும். நாம் மூக்கை தொட்டு நிற்கணும். 4 என்று சொல்லும் போது நன்றாய் நிமிர்ந்து நிற்கணும். நாம் நன்றாய் நிமிர்ந்து நிற்கணும். 5 என்று சொல்லும் போது 5 விரலை காட்டணும். நாம் 5 விரலை காட்டணும். 6 என்று சொல்லும் போது ஆடிக்கொண்டே இருக்கணும். நாம் ஆடிக்கொண்டே இருக்கணும். 7 என்று சொல்லும் போது எகிரி எகிரி குதிக்கணும். நாம் எகிரி எகிரி குதிக்கணும். 8 என்று சொல்லும் போது எட்டி எட்டி பார்க்கணும். நாம் எட்டி எட்டி பார்க்கணும். 9 என்று சொல்லும் போது ஒய்யாரமாய் நிற்கணும். நாம் ஒய்யாரமாய் நிற்கணும். 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900, 1000. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு வகுத்தி மாலை அப்படின்னு ஒரு டெக்னிக் பார்க்க போறோம். அது என்ன சார் வகுத்தி மாலை என்று சொன்னால், மாலையானது ஒரு இடத்துல அப்படி ஆரம்பிக்குது அப்படி சொன்னா மறுபடியும் என்ன செய்யும்? அதே இடத்துல வந்து முடிந்து விடும். இப்போ நம்ம கணக்குல வகுத்தி கொண்டு ஒரு மாலையை உருவாக்க போகிறோம். எவ்வாறு உருவாக்குவது என்பதை பார்ப்போமா? உதாரணத்துக்கு ஒரு எண்ணை எடுத்துக்கொள்வோம். 24. இந்த எண்ணுக்கு வகுத்தி மாலை நாம் செய்ய போகிறோம். எப்படி செய்யறோம் பாருங்க. எந்த எண்ணாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஆரம்பிக்கணும். 1 எதால பெருக்குனா 24 கிடைக்கும்? 24ஆல பெருக்குனா தான் 24 கிடைக்கும். அடுத்ததாக 2 எதால பெருக்குனா 24 கிடைக்கும்? 2 பெருக்கல் 12. 3 எதால பெருக்குனா 24 கிடைக்கும்? சொல்லி பாருங்க. 3 8 24. எனவே 3 பெருக்கல் 8. அடுத்து 4ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? இது கண்டிப்பா வரும். 4 பெருக்கல் 6. 4 6 24. 5ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. 6ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வரும். ஆனா 6ஆம் வாய்ப்பாட்டுக்கு வந்துச்சு. அப்போ 5க்கு அப்புறம் 6 போடணும். 6 இங்க இருக்கிறதால ஸ்டாப் பண்ணிடும். மாலை ரெடி ஆயிடுச்சு. இப்ப கோக்கலாமா? இங்க வந்து 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 மாலை போய் முடிஞ்சிருச்சு. இது பேர் தான் வகுத்தி மாலை. இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா,
24 என்ற எண்ணுக்கு வகுத்திகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொண்டோம். பார்க்கலாமா? 24 வகுத்திகள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 24 வகுத்திகள் என்னது? 1 2 3 4 6 8 12 24. 24 வகுத்திகள் 1 லிருந்து 1 2 3 4 6 8 12 24 என்று எழுதியிருக்கிறேன். இப்ப வகுத்தி மாலை வைத்து வகுத்திகள் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுமா? கிடையாது. காரணிகளையும் கண்டுபிடிக்கலாம். இந்த மாலையில முதல்ல இருக்குது இல்லையா, இந்த 1 இந்த 24, இது எல்லா எண்ணும் 1ஆலையும் 24ஆலையும் வகுப்படும். இது ரெண்டையும் விட்டுட்டு மீதி என்னெல்லாம் இருக்கோ அதுதான் 24உடைய காரணிகள். அப்ப 24 காரணிகள் என்ன? 24 காரணிகள் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 1ஐயும் 24ஐயும் விட்டுட்டு மீதி எல்லாம் நீங்க சொல்லணும். 2 3 4 6 8 12 அவ்வளவுதான். சோ இந்த வகுத்தி மாலை டெக்னிக் மூலமா வகுத்திகளையும் காரணிகளையும் மிக எளிதா கண்டுபிடிக்கலாம். மாணவர்களே, மீப்பெரு பொது வகுத்தி எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். ஏற்கனவே வகுத்தி மாலை அப்படின்ற டெக்னிக் மூலமா ஒரு எண் கொடுத்தா அதற்கு எவ்வாறு வகுத்திகளை கண்டுபிடிப்பது என்பது நமக்கு தெரியும். அதனால இந்த 2 எண்களுக்கு மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிப்பது மிக எளிது. இப்ப 24க்கு எனக்கு வகுத்திகள் வேணும். வகுத்தி மாலை டெக்னிக்கை வச்சு அது என்னென்ன வகுத்திகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு எழுதிட்டேன். அடுத்து 15க்கு எனக்கு வகுத்திகள் வேணும். அதே வகுத்தி மாலை டெக்னிக்கை வச்சு 15க்கு வகுத்திகள் என்னன்னு எழுதிட்டேன். இப்போ எனக்கு என்ன வேணும்? வகுத்தி வேண்டாம், பொது வகுத்தி கண்டுபிடிச்சு அதுல எது பெருசுன்னு கண்டுபிடிச்சாகணும். அதனால 24க்கும் 15க்கும் வகுத்திகள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா 24க்கும் 15க்கும் பொது வகுத்திகள் என்னன்னு பாக்குறேன். சொல்லுங்க பார்க்கலாம். 24க்கும் 15க்கும் பொதுவா இருக்கக்கூடிய வகுத்திகள் இதுலயும் 1 இருக்கா, இதுலயும் 1 இருக்கா? பொதுவாக இருக்கிறது 1. இதுல 2 இருக்கிறது, ஆனா இதுல 2 இல்ல. இதுல 3 இருக்கிறது, இதுலயும் 3 இருக்கிறது. அப்போ 3. இதுல 4 இருக்கு, இதுல இல்ல. இதுல 6 இருக்கு, இதுல இல்ல. 8 இருக்கு, இல்ல. 12 இல்ல, 24 இல்ல. சோ இந்த 5 இதுல இருக்கான்னு பார்த்தாலும் இல்ல, இந்த 15 அதுல இல்ல. அப்ப இது இரண்டுக்கும் பொதுவானது இந்த 2 எண்கள் தான். இப்போ எனக்கு வகுத்தி கண்டுபிடிச்சிட்டேன், பொதுவான வகுத்திகளையும் கண்டுபிடிச்சிட்டேன். அதுல எது மிக பெரிதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இதுல எது பெரிய எண்? கண்டிப்பா 3 தான். எனவே 24க்கும் 15க்கும் மீப்பெரு பொது வகு எண் எது? 3. இதுதான் மீப்பேவா கண்டுபிடிக்கக்கூடிய முறை. இது இன்னொரு முறையிலையும் கண்டுபிடிக்கலாம். அதை இப்ப பார்க்கலாமா? மாணவர்களே, இப்பொழுது 24க்கும் 15க்கும் மீப்பெரு பொது வகுத்தி எவ்வாறு கண்டுபிடிப்பதுன்னு பார்க்க போறோம். 24 போட்டு தானா போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பகா காரணிகள். எது பகா காரணின்னு உங்களுக்கு தெரியும். 2 3 5 7. ஸோ எப்பயுமே 2ல இருந்து ஆரம்பிக்கணும். 2 வரலன்னா தான் நம்ம 3க்கு போகணும். ஸோ 2 போட்டுக்கிறோம். 12 2 24. ஸோ மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 2 போடுறோம். 6 2 12. மறுபடியும் 2 போடுறோம். 3 2 6. ஸோ இது 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அதுக்கு அடுத்த பகா காரணம் என்னது? 3. ஸோ 3 போடுறோம். 3 3 3. இங்கே 1 வந்த உடனே நிறுத்திடணும். அடுத்து இந்த எண்ணுக்கு போடுறோம். 15க்கு ஃபர்ஸ்ட் 2 தான் போடணும். ஆனால் இது 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அதுக்கு அடுத்த பகா காரணி 3. ஸோ I3 15. ஸோ 3க்கு அடுத்து பகா என்னது? 5. ஸோ 5 போடுறோம். இந்த இடத்துல 1 வந்தால் என்ன பண்ணணும்? நிறுத்திடணும். இப்போ 24
காரணிகள்லாம் இங்க இருக்கு. ஸோ 24 ஈக்குவல் டு 2 பெருக்கல் 1 2 3 அடுத்து என்ன இருக்குது ஒரு 3. அடுத்து 15 எப்படி பிரிச்சு எழுதலாம்? 3 பெருக்கல் 5. இதுல இந்த 1 வேணாலும் போட்டுக்கலாம். 1 இங்கே என்ன இருக்கு? 1 தப்பு கிடையாது. இப்பொழுது இது ரெண்டுக்கும் பொதுவா என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இது ரெண்டுக்கும் பொதுவா என்ன இருக்கு? 3 இருக்கிறது. வேற என்ன இருக்குது? ரெண்டுக்கும் பொதுவா 1 இருக்கிறது. எனவே 24, 15 மீ பெரு பொது வகு எண் என்னது? 3 பெருக்கல் 1. ஒரு 3 எவ்வளோ? 3. ஸோ நம்ம இந்த கணக்கை இப்படியும் போடலாம். இது ரெண்டையும் சேர்த்து நான் ஒரே தானா போட்டு போட போறேன் சார். அப்படியும் போடலாம். 24 15 போட்டு ஒரே டானா போட்டு. ஸோ இது ரெண்டுக்கும் பொதுவாக 2 வருதான்னு நம்ம பார்க்குறோம். இதில் வருது, ஆனால் இதில் வரல, அப்போ போடக்கூடாது. இதில் 3 வருது, இதில் 3 வருது, அப்போ போட்டுக்கொள்ளலாம். ஸோ 8 3 24, 5 3 5. ஸோ இது ரெண்டுக்கும் பொதுவாக 3க்கு அடுத்து இது 5 இங்கே வருது, ஆனால் இங்கே வருதா? வரல. 7 போடணும் அடுத்து, இங்கே வரும், இங்கே வராது, இங்கேயும் வராது. ஸோ அப்போ வரல. அப்போ பொதுவாக எத்தனை இருக்கு? 3 மட்டும் இருக்கு. ஸோ அப்போ இங்கே கூட நம்ம முடிச்சிடலாம். மீ பெரு வகு எண் 3. ஸோ இந்த மீ பெரு பொது வகுத்தினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முதல்ல இது ரொம்ப ஈஸியா இருக்கும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 எண்களுக்கு வகுத்தி கண்டுபிடிக்க வேண்டும். அப்புறம் இந்த 2 எண்களுக்கும் பொதுவான வகுத்திகள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுல எது பெருசா இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு பேர் தான் மீ பெரு பொது வகுத்தி. மாணவர்களே, இன்னைக்கு மடங்கு சரம் அப்படின்னு ஒரு டெக்னிக் பார்க்க போறோம். அது என்ன சார் மடங்கு சரம்? ஏன் இந்த சரம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மாலை என்பது ஒரு இடத்தில் ஆரம்பித்து மறுபடியும் அதே இடத்துல வந்து என்ன பண்ணணும்? முடிஞ்சு விடும். ஆனா சரம் என்பது ஒரு இடத்துல ஆரம்பிச்சா அது எங்க போய் முடியும்னு சொல்ல முடியாது. இப்போ 1000 சரம் உள்ள படாசுனா 1000த்துல போய் முடிஞ்சிடும். ஸோ 100னா 100ல போய் முடியும், 10னா 10ல போய் முடியும். நாம தான் அதை முடிவு பண்ணணும். சரம் என்பது நீட்டாக போய்கொண்டே இருக்கும். அது போல மடங்கு என்பது சரம் போல அதுபோல நீட்டா போயிட்டே இருக்கும். உதாரணமா எனக்கு 2 மடங்கு வேணும். 2 மடங்குகள். 2 மடங்குகள் என்ன நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். 2 4 6 8 10 12. இது எங்க போய் முடியும்? அது பாட்டு போயிட்டே இருக்கும். நாம தான் எது வரைக்கும் வேணும்ன்றத முடிவு பண்ணணும். இப்ப 3 மடங்குகள் எனக்கு வேணும். 3 மடங்குகள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 3 6 9 12 15 18 21. இது மாதிரி 3 மடங்குகள் சென்று கொண்டே இருக்கும். ஸோ மடங்கு என்பது ஒரு எண்ணை அதே எண்ணால் கூட்ட கிடைப்பதுன்னு சொல்லலாமா? 2 கூட 2 கூட்டினா 4, 4 கூட 2 கூட்டினா 6, 6 கூட 2 கூட்டினா 8. அந்த 2 2ஆக அதிகரித்து கொண்டே செல்லும். 3 மடங்குனா 3 3ஆக அதிகரித்து கொண்டே செல்லும். இது எங்க போய் முடியும்னு சொல்றது நாம தான் முடிவு பண்ணணும். இந்த மடங்கு சரத்தை நாம் அறிந்து கொண்டால் இதன் மூலமா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, மீச்சீறு பொது மடங்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத எளிமையா கத்துக்கலாம். இப்போ நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? மடங்கு சரம் மூலமா ஒரு எண் கொடுத்தா அதனுடைய மடங்குகளை எழுத கற்றுக்கொண்டோம். மாணவர்களே, 2, 3 இதனுடைய மீச்சீறு பொது மடங்கு என்ன என்ற கேள்விக்கு விடை காண போகிறோம். ஏற்கனவே ஒரு எண் கொடுத்தால் அதற்கு எவ்வாறு மடங்கு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை மடங்கு சரம் டெக்னிக் மூலமா பார்த்திருக்கோம். அதை வச்சு 2 மடங்குகளை நாம் எழுதிவிட்டோம். அதற்கு அடுத்ததாக 3 மடங்குகளையும் எழுதிவிட்டோம். இந்த மீசிமா என்று சொல்லக்கூடிய மீச்சீறு பொது மடங்குக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, மடங்கு கண்டுபிடிக்க வேண்டும். அந்த 2 எண்களுக்கு பொதுவான மடங்குகள் என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும். அதுல எது மிக சிறியது என்று கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ 2, 3
பொது மடங்குகள் என்னன்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2க்கும் 3க்கும் பொதுவான மடங்குகள் என்னென்ன இருக்கு? 6 இருக்குது இல்லையா? இது ரெண்டுத்துலயும் 6 இருக்கு. வேற இது ரெண்டுத்துலயும் என்ன இருக்கு? 12 இருக்கிறது. அதே மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே போலாம். இதுல எது இருக்கிறதுல மிக சிறிய எண் பாத்தீங்கன்னா இதுதான். அப்போ 2,3 மீச்சிறு, அதாவது மிக சிறிய பொது மடங்கு, மீச்சிறு பொது மடங்கு எது? 6. இந்த மீசிமாவை மற்றொரு முறையிலே கூட காணலாம். எப்படின்னு பார்க்கலாமா மாணவர்களே? 12க்கும் 15க்கும் மீசிமா கண்டுபிடிக்கணும்னா நாம் என்ன செய்வோம்? அந்த 2 எண்களுக்கும் மடங்குகள் கண்டுபிடித்து, அந்த 2 எண்களுடைய பொது மடங்குகள் கண்டுபிடித்து, அதுல எது சின்னதுன்னு பார்த்து அந்த மீச்சிறு பொது மடங்கை எழுதுவோம். இப்போ ஒரு சுருக்கமான முறை இருக்கிறது. இந்த 2 எண்களையும் அருகருகே எழுதி சேர்த்து ஒரு டானா போட்டுட்டேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பகா காரணி இது 2. ஸோ 6 2 12. இந்த 15 2ஆம் பாட்டில் வரல, அதனால அதை அப்படியே கீழே இறக்கிக்கணும். ஸோ மறுபடியும் என்ன செய்யறோம்? 2ஆம் பாடு வருமானு பார்க்குறோம். இதுல வர்றதால 2ஆம் பாடே போடுறோம். 2 6 இது வராது, அதனால அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ இதுலயும் 2ஆம் பாடு வராது, இதுலயும் 2ஆம் பாடு வராது. இதுக்கு அடுத்த பகா காரணி என்னது? 3. ஸோ 4 3 3 I 3 5. இதுக்கு அடுத்து 3ஆம் வாய்ப்பாடுக்கு அடுத்து எந்த வாய்ப்பாடு? 5ஆம் வாய்ப்பாடு. 1 1 கடைசியில 1 1 வந்த உடனே நம்ம நிறுத்திக்கிறோம். இப்ப இந்த ஓரத்துல இருக்கக்கூடிய எண்களை பெருக்கி போட்டா மீசிமா அவ்வளவுதான். பார்க்கலாமா? மீசிமா = 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5. 2 4 4 3 12 12 5 60. எனவே 12, 15 மீசிமா 60. அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய எண் கொடுத்தாலும் அந்த 2 எண்களுக்கு மீசிமா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். நீங்க போடுறீங்களா? நாம் பார்க்க இருப்பது ஒரு ஆக்டிவிட்டி, பகுயன் பகாயன். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இப்போ ஒரு ஆக்டிவிட்டி மூலம் கண்டுபிடிக்க போறோம். இதுல 100 மாணவர்கள் நின்று அதில் 2 மடங்குகள், 3 மடங்குகள், 5 மடங்குகள், 7 மடங்குகள், இதனுடைய மடங்குகளை வைத்துக்கொண்டு பகுயன் பகாயனை இப்போது நாம கண்டுபிடிக்க போறோம். இதுல 4 என்பது தேவையில்லை, ஏனென்றால் 2 மடங்கு இருப்பதால் 4 தேவையில்லை. அதே போல 6 தேவையில்லை, 2 3 மடங்குகள் வந்ததால தேவையில்லை. இப்போது இதனுடைய ஆக்டிவிட்டியை நாம் இப்போ தொடர இருக்கிறோம். யாருக்கு 2 வகையன்கள் மட்டும் வருகிறதோ அவர்கள் பெயர் பகாயன்கள். அது இறுதியில் வரக்கூடிய மாணவர்களை வைத்து நாம முடிவு செய்து கொள்ளலாம். இப்போது தொடங்கலாமா? 2 மடங்கு 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 36 38 40 42 44 46 48 50 52 54 56 58 60 62 64 66 68 70 72 74 76 78 80 82 84 86 88 90 92 94 96 98 100. 3 மடங்கு 3 6 9 12 15 18
21, 24, 27, 30, 33, 36, 39, 42, 45, 48, 51, 54, 57, 60, 63, 66, 69, 72, 75, 78, 81, 84, 87, 90, 93, 96, 99. 2 மடங்கு ஏற்கனவே கூறியதால் நான்காம் மடங்கு கூறாமல் 5ஆம் மடங்குக்கு செல்கிறோம். 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65, 70, 75, 80, 85, 90, 95, 100. 2 மடங்கு 3 மடங்கு 6 வருவதால இப்ப 7 மடங்கு பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். 7 மடங்குகள் 7, 14, 21, 28, 35, 42, 56, 63, 70, 77, 84, 91, 98. 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு 7 மடங்கு இது அனைத்தும் நாம இப்ப பார்த்துட்டோம். இப்ப மீதி நிக்கிற மாணவர்கள் பகா எண்கள். ஏன்னா பகா எண்களுக்கு எந்த வகுத்திகளும் கிடையாது. இருக்குது என்னன்னா ஒன்றும் அதே எண்களும் மட்டும். அதனால நிக்கின்ற மாணவர்கள் பகா எண்களை குறிக்கிறது. இதில் 1 என்ற எண் பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. ஏனெனில் 1க்கு ஒரே ஒரு வகுத்தி மட்டும்தான் உள்ளது. அதனால் 1ஐ வெளியேற்றுகிறேன். 1 வா, என்னுடன் வா. 1 பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. இப்போ மீதம் நிற்கிற மாணவர்கள் 25 மாணவர்கள். இவர்கள் தான் பகா எண்கள். ஏன் உங்களுக்கு பகா எண்கள் என்று அழைக்கிறோம்? 1 வகுத்திகள் இருப்பதால் உங்களுக்கு என்ன பெயர்? எண்கள். மீதமுள்ள உட்கார்ந்து இருக்கிற மாணவர்கள் அதிகப்படியான வகுத்திகள் இருப்பதால் அவர்களுக்கு பகு எண்கள் என்று பெயர். இப்போ நிற்கின்ற மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் என்றால் மொத்தம் 25 மாணவர்கள். 1 முதல் 100 வரை 25 பகா எண்கள் உள்ளன. இது ரெடஸ்தனிஸ் என்பவர் கண்டுபிடித்ததால் இதற்கு ரெடஸ்தனிஸ் கல்லடை என்று பெயர். நாம் பகு எண்கள் பகா எண்களை கண்டு அறிவதற்கு இது ஒரு விளையாட்டு முறையிலான வழி. நன்றி, வணக்கம். வணக்கம் மாணவர்களே. எண்கள்ல ஒரு சின்ன டெக்னிக் இன்னைக்கு பார்க்க போறோம். அதிகமான இலக்கங்களை உடைய எண்களை கொடுத்து அதுக்கு எண் பெயர் எழுத சொன்னாலோ அல்லது அந்த எண்களை தவறின்றி படிக்க சொன்னாலோ, ஐயோ இவ்வளவு பெரிய எண்ணா இருக்கு, இது என்னால படிக்க முடியாது அப்படின்னு சில மாணவர்கள் பயப்படுறத நான் பாக்குறேன். உங்களுக்கு நான் ஒரு மந்திரம் சொல்லித்தர போறேன். அந்த மந்திரத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்திய எண்முறை ஆகட்டும் பன்னாட்டு எண்முறை ஆகட்டும் அந்த எண்களை நீங்க தவறின்றி படிக்க முடியும். அந்த மந்திரத்தை இப்ப பார்க்கலாமா? வாங்க. குழந்தைகளே, 3, 2, 2 ஆலக்கோ மந்திரத்தை பயன்படுத்தி இந்திய எண்முறையிலே ஒரு எண்ணை எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். உதாரணமாக 8, 6, 0, 8, 6, 7, 0, 3, 6, 5 இந்த எண்ணை இந்திய எண்முறையிலே படிக்க வேண்டும். நாம் இவ்வளவு பெரிய எண்ணை கொடுத்தவுடன் எவ்வாறு படிப்பது என்று சற்று சிரமப்படுவோம். இனிமேல் நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. 3, 2, 2 ஆலக்கோ மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் அது மிக எளிதாக இருக்கும். பார்ப்போமா? இப்பொழுது இந்த மந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம். 3, 2, 2 என்று இருப்பதால் 3 இலக்கங்கள் தள்ளி ஒரு காற்புள்ளி இட வேண்டும். வலது புறத்திலிருந்து இடதுபுறமாக. மீண்டும் என்ன செய்ய வேண்டும்? அதில் 2 என்று இருப்பதால் 2 இலக்கங்கள் தள்ளி ஒரு காற்புள்ளி இட வேண்டும். மீண்டும் 2 இலக்கங்கள் தள்ளி ஒரு காற்புள்ளி இட வேண்டும். இப்பொழுது இறுதியிலே இருக்கக்கூடிய 3 இலக்க எண்ணை நமக்கு படிக்க தெரியும். எனவே அதை விட்டுவிட்டு அடுத்ததாக இருக்கக்கூடிய காற்புள்ளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய எண்களுக்கு மேலே ஆ என்ற எழுத்தை
எழுதி கொள்ள வேண்டும். இப்பொழுது 70 என்ற எண் உள்ளது, அதற்கு மேலே ஆ என்று எழுதி கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 86க்கு மேலே லா என்று எழுதி கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 860க்கு மேலே கோ என்று எழுதி கொள்கிறோம். இப்பொழுது ஈஸியாக படிக்கலாம். 860 கோடியே 86,365 அவ்வளவுதான். எனவே இந்த 322 ஆலக்கோ மந்திரத்தை பயன்படுத்தி இந்திய எண்முறையிலே எவ்வளவு பெரிய எண் கொடுத்தாலும் நம்மால் எளிமையாக படிக்க முடியும். இப்பொழுது 3 ஆமிப்பி மந்திரத்தை பார்ப்போம். இதை பயன்படுத்தி பன்னாட்டு எண்முறையிலே ஒரு எண்ணை நம்மால் படிக்க முடியும். நான் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட அதே எண்ணை மீண்டும் எடுத்துக்கொள்கிறேன். 8670867036 இப்பொழுது 3 ஆமிப்பி என்று இருப்பதால் கடைசியிலிருந்து, அதாவது வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக 3 இலக்கங்கள் தள்ளி ஒரு காற்புள்ளி இடுகிறேன். மீண்டும் 3 இலக்கங்கள் தள்ளி ஒரு காற்புள்ளி இடுகிறேன். மீண்டும் என்ன செய்கிறேன்? 3 இலக்கங்கள் தள்ளி ஒரு காற்புள்ளி இடுகிறேன். அப்பொழுது 3 என்பது முடிந்து விட்டது. அதற்கு அடுத்ததாக என்ன இருக்கிறது? ஆ மீ பி என்று உள்ளது. எனவே கடைசியாக இருக்கக்கூடிய 3 இலக்கம் நமக்கு தெரியும் என்பதால் அதை விட்டுவிட்டு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 670க்கு மேலே ஆவும், அதற்கடுத்து மீயும், அதற்கடுத்து பியும் எழுதி கொள்கிறோம். அவ்வளவுதான். இப்பொழுது இந்த எண்ணை நாம் என்ன செய்யலாம்? மிக எளிதாக படிக்கலாம். 8,608,370,365 அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய எண்ணாக இருந்தாலும் இந்த 322 ஆலாக்கோ மந்திரத்தையும் 333 ஆமிப்பி மந்திரத்தையும் பயன்படுத்தினால் நாம் இந்திய எண்முறையிலேயும் பன்னாட்டு எண்முறையிலேயும் அதை படிக்க முடியும். Bengali benga, Bengali benga, Bengali bengali. 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 1 2 ஓடாதே மிரண்டு பெங்காலி பெங்காலி. பெங்காலி பெங்கா, பெங்காலி பெங்கா, பெங்காலி பெங்காலி. 3 4 மூச்சு வாங்கு பெங்காலி பெங்காலி. பெங்காலி பெங்கா, பெங்காலி பெங்கா, பெங்காலி பெங்காலி. 5 6 உண்மை கூறு பெங்காலி பெங்காலி. பெங்காலி பெங்கா, பெங்காலி பெங்கா, பெங்காலி பெங்காலி. 7 8 முரசு கொட்டு பெங்காலி பெங்காலி. பெங்காலி பெங்கா, பெங்காலி பெங்கா, பெங்காலி பெங்காலி. 9 10 உறக்க கத்து பெங்காலி பெங்காலி. பெங்காலி பெங்கா, பெங்காலி பெங்கா, 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 பெங்காலி பெங்காலி.